Hi friends, welcome back to Pasim Rusim. இன்னைக்கு பசிம் ருசிம்ல மரவள்ளி கிழங்குல French fry எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இந்த அருமையான ஸ்நாக் ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்க க்ளீன் பண்ணி தோல் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு French fryக்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். எல்லாம் ஈவனா ஒரே திக்னஸா ஒரே லெங்தா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அருவாமனையில கட் பண்ண முடியாது, நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரா இதே மாதிரி வரும். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துக்கணும். மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிராம்ஸ் கிழங்கு எடுத்துக்கிறதுனால 100 ml ஆயில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மசாலாலாம் ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு நல்ல கிழங்கு ஹீட் ஆன பிறகு ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஸ்டவ்வை ஹைலே வச்சுக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்ச பிறகு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுணும். கிழங்கு வெயிட்லெஸ்ஸாக ஆன பிறகு நல்லா ஃப்ரை ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம நல்லா ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த ஆயில்லையே பேலன்ஸ் இருக்க கிழங்கையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர்பா கிறிஸ்பியா கிரன்ச்சியா மரவள்ளி கிழங்கு French fry ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.